இப்போ அடித்த அலாரம் நான் தூங்குறதுக்காக செட் பண்ணி வச்சது. ஆனால் இப்போ நான் தூங்க போகிறதில்ல. நான் எடுக்க போகிற முதல் படத்தோட கதையை எழுதி முடிக்க போகிறேன். சின்ன வயசுலேருந்தே நல்ல டைரக்டர் ஆகணும்னு தான் என் ஆசை. அதுக்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு. இதோ என்னோடய ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன, லைட், கேமரா அண்ட் ஆக்ஷன் தான். அது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு எனக்கு அப்போ தெரியல. கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் பட்ஜெட் தான் கொஞ்சம் ரொம்ப வர போல இருக்கு. இல்லை சார், இது லோ பட்ஜெட் எடுத்துருவோன்னு எனக்கு இப்போ இப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் பின்னாடி கிளியுது, எங்களுக்கு தான் தெரியும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவனே ஒழுங்கா படம் எடுக்க மாட்டான். இல்லை அனுபவமே இல்லாதது எப்படிப்பா படம் எடுப்ப? போப்பா, போய் நல்ல வேலை இருந்தா பாரு. இதை நான் எதிர்பார்த்தது தான். படம் எடுக்கிறது ஒன்றும் காய்கறி வியாபாரம் இல்லை. கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாட்டி பாதிப்பு பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி முதல் வாய்ப்பு தேடி அலையிறவங்களுக்கும் தான். இருந்தும் என் மேலேயும் என் கதை மேலேயும் உள்ள நம்பிக்கையில் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் கதைக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிற வரைக்கும் சினிமா பற்றின புது புது விஷயத்தை நானே தேடி போய் கற்றுக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட கதையை மேலும் மேலும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது சாரா. நான் டைரக்டர் ஆகணும்னு எனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்கிற ஒரே ஆள். சில சமயம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரேஞ்சுக்கு வேலை பார்ப்பான். இல்லை விக்கி, கேலேருந்து என் ஃப்ரெண்ட் கால் பண்ணா. மிஸ்டர் டேனியல் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்காராம். உனக்காக நாளைக்கு காலையில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கான். அதனால் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நைட்டே நீ கிளம்பு. மிஸ்டர் டேனியல் வந்து ஏற்றிக்குவார், அவர் கூட நீ தங்கிக்கலாம். அவரோட ஃபோன் நம்பர் நான் உனக்கு எஸ்எம்எஸ் பண்ணி வருவேன், உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பார்த்துக்கோ. ஓகே, பாய் பாய் பாய். நானும் அன்னைக்கு நைட்டே கேலுக்கு கிளம்பி போனேன். Hi Vicky, I'm Danny. Hi, you Vicky, right? I'm Danny. Vicky, you look very handsome. Sorry? I said you're very handsome. விக்கி, இதான் ஒரு ரூமு. ஓகே. டயர்டாக இருப்பீங்க, ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு ஸ்கிரிப்டை பற்றி பேசுவோம். ஓகேவா? ஓகே, ரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. Hi.
அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பொழப்பே வேணாம்னு இருந்தப்போ தான் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியோட நியூ டேலண்ட் சர்ச் விளம்பரத்தை பார்த்தேன். பல சோதனையில் தான் ஒரு சாதனை பிறக்கும்னு என் முடிவை மாற்றிக்கிட்டு அங்கே போனேன். எஸ், ஹாய், ஐ எம் விக்கி. நியூ டேலண்ட் சர்ச் ப்ரோக்ராமுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். Yeah, you're Mr. Vicky, right? Yes. Welcome. Boss, new talent search program க்கு appointment வாங்கிருக்காங்க. ஓகே, வர சொல்லுங்க. Yes sir. I am Vicky. Proceed. Thank you. ஆமாம் சார். இதுக்கு முன்னே என்ன ப்ரோக்ராம் செஞ்சுருக்கீங்க? இல்லை சார், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். சரி, ஆக்சுவலி நாங்கள் வந்து புதாக தான் நாங்களும் தர்றோம். உங்களுக்கு நல்ல கதை இருந்துச்சுன்னா வி ரெலி கண்டினியூ ஆக்சுவலி. ஸோ நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ஷூர் சார், ஹோப்ஃபுல்லி என்னோட இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இந்த கதையோட பேர் வந்து வேட்கை. ஸோ இது பேசிக்லி பேங்க் ராபரி பண்ணுற கதை. மெயின் கேரக்டர் 3 பேர் நடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் சார் கதை. வெல் டன் ப்ரோ, வெல் டன். அமேசிங் ஸ்டோரி மேன், அமேசிங் ஸ்டோரி. எஸ், இந்த கதை கண்டிப்பாக செய்யணும் விக்கி. இது கண்டிப்பாக நம்ம செய்யணும் இந்த கதையை. இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கள் பேனரில் தான் நீங்கள் செய்யணும், தெரியுதா? எஸ், ஆஃப் கோர்ஸ். அண்ட் கண்டிப்பாக அடுத்த வாரம் என் மெயின் ஆஃபீஸுக்கு கண்டிப்பாக வாங்க. மறக்காம வாங்க. Thanks. கண்டிப்பா. உங்கள் ஸ்டோரி போட்டும் ஸ்கிரிப்ட் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னா நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் கிட்ட பேசிட்டு உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் we will carry on this project for sure. Is it okay? Okay, sure. Okay. Hasan, please. But seriously man, we'll work it out. இது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல். Yeah. யா. பயப்படாதீங்க. கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அவர் சொன்ன மாதிரியே அவரோட மெயின் ஆஃபீஸ்க்கு பல கனவுகளோட போனேன். ஆனால் ஏமாற்றம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனாலும் இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை. மனசு உடஞ்சி போயிருந்த எனக்கு மேற்பட்ட மலேசிய பிரஜைகள் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம். குறும்படத்தின் கதை அம்சம் இத்தலைப்புகளை சார்ந்திருக்க வேண்டும். நுழைவுக்கான விழாவில் ஆகஸ்ட் 13. மேல் விவரங்களுக்கு இந்த அகப்பக்கத்தை நாடுங்கள்.
வணக்கம். Hello, Sarah. இடைவேளை செய்திகளுடன் வேணி. சற்றுமுன் கிடைத்த தகவல்படி வங்கியில் 3 அடங்கிய கொள்ளை கும்பல் ஒன்று இன்று மதியம் 1 மணி அளவில் துல்லியமான முறையில் கொள்ளையடித்து சென்றனர். இச்சம்பவத்தின் போது அங்கு விரைந்து சென்ற காவல் அதிகாரிகள் திரைக்கதை ஆசிரியரான ஆரேஷ் விக்கி என்ற நபரின் திரைக்கதை நூல் முக்கிய தடயமாக கண்டெடுத்தனர். அந்த கொள்ளை சம்பவம் ஆரேஷ் விக்கியின் திரைக்கதையை சார்ந்திருப்பதால் காவல் அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் ஆரேஷ் விக்கி என்ற நபரை தேடுகின்றனர்.